அழகா சங்கீத பாடம் வாசிக்கலாம். இந்த சங்கீத பாடம் வாசிக்க வேண்டியவர் சரி, இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறதான சங்கீதம் 93ஆம் சங்கீதம். 93ஆம் சங்கீதம் 5 வசனங்களே உள்ளது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து 5 வசனங்களே வாசிக்கலாம். 93ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாக நிலைத்திருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வமாக நீர் அனாதையாயிற்று. கர்த்தாவே, நதிகள் எழுப்பின, நதிகள் எழுப்பின, நதிகள் அலைதிரண்டு எழுப்பின. திரளான நதிகள் இழத்ததை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வல்லமையான அறிவை பார்க்கிறோம். கர்த்தர் உலகத்திலே வல்லமையுள்ளவர், உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவை. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாயிருக்கிறது. அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவன் இந்த 5 மாதங்களாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புது மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு அவருக்கு ஒரு அலேலியா சொல்லுவோம். அலேலியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 93ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்கிறார், அவர் வல்லமையின் சத்தத்தின் நிகழ்வுகளை இந்த 93ஆம் சங்கீதத்தில் முற்றுமாக அவருடைய வல்லமையை இந்த 5 வசனங்களை சொல்கிறார். கர்த்தர் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் கச்சையாய் கட்டிக்கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறார். அதனாலே பூமி நிலையாக நிற்கிறது. அவர் அனாதியான தேவன், அவர் சிங்காசனம் உறுதியானது. நதிகள் அலை திரண்டு இரைச்சலிட்டு எழுந்தின, ஆனால் தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், கடலின் அலைகளின் இரைச்சலை பார்க்கிறோம். கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவரின் சாட்சிகள் உண்மையுள்ளது, பரிசுத்தமானது, அது நித்தியமாக அவருடைய ஆலயத்தில் அலங்காரமாயிருக்கிறது என்பதாய் பாடி இந்த சங்கீதத்தை தாவிதராக முடிக்கிறார். நாம் வாசிக்க வேண்டியதான வசனம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் எழுத்திரண்டு எழுப்பின, நதிகள் அலைதிரண்டு எழுப்பின. பிரதான தலைகளை இடத்திலே பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. நதிகள், திரளான தண்ணீர்கள் எல்லாம் சமுத்திரத்தின் வல்லமையை விட நம் தேவாதி தேவனுடைய வல்லமை பெரியது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர் எல்லாவற்றிற்கும் வல்லமை உள்ளவர். இந்த அலைகளின் இரைச்சல், நதிகளின் இரைச்சல், பூலகத்தில் உள்ள வல்லமைகள் எல்லாமே இந்த பூலகத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நம் தேவாதி தேவன் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், அவர் பெரியவர், என்னோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமி ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்கள் பயத்து நிகழ்வார். ஏனென்றால் அவர் உன்னதத்திலே பெரியவர். உலகத்தின் இறைச்சல்களுக்கும் அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கும் ஜாதிகளின் கொந்தளிப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தேவாதி தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அலைகள், நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. ஆனாலும் திரளான தண்ணீர்களை இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அவர்களை அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். இந்த சங்கீதத்தின் உட்கருப்பொருள் என்ன வந்தால்,
எல்லா வல்லமைகளுக்கும் எல்லா சக்திகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் மேலானவர் கர்த்தர் என்பவரால் இந்த ஒரு 5 வசனங்களிலே அவருடைய வல்லமையை முற்றுமாக சொல்லி முடித்து விடுகிறார் தாவீது ராஜா. இந்த வல்லமையுள்ள தேவனின் வல்லமையை அதிகமாக உணர்ந்து அனுபவித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவருடைய அதிசயங்களை, அவருடைய வல்லமையின் அற்புதங்களை அதிகமாக அனுபவித்தவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதே மாதிரி சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அதே ஜனங்கள் அவருடைய வல்லமையின் கோபத்தினால் பேர் அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய தேவனுக்கு முன்பாக யாரையும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அவரோடு கம்பேர் பண்ண யாருமே கிடையாது, யாரையும் சொல்ல முடியாது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்பதாய் எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் இல்லை. எத்தனை கோடி தெய்வங்கள் வந்தாலும், எத்தனை கோடி தேவர்கள் வந்தாலும் தேவாதி தேவன் தான் பெரியவர். அவர் வல்லமையினாலே பல காரியங்களை செய்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்கிறார், அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பூமியின் மேல் பொய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவருடைய வல்லமையினால மழையை பெய்ய செய்கிறார். அவருடைய வல்லமையினால, அவருடைய வல்லமையின் சத்தத்தினாலே பல காரியங்கள் நடக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் 29ஆம் சங்கீதத்தில் வாசிப்பீர்கள், கர்த்தருடைய வல்லமையான சத்தம் என்னென்ன காரியங்களை எல்லாம் அங்கே செய்கிறது என்று பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகிறார். அவருடைய வல்லமையான சத்தம் காட்டில் உள்ள கேது மரங்களை எல்லாம் உரிக்கிறதா. இந்த வல்லமையின் தேவனுடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கிறது. இந்த வல்லமையின் தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்படுகிறது. இந்த வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தினாலே பெண்மகன்கள் எல்லாம் எழுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தான் வல்லமையுள்ள ராஜா, வல்லமையுள்ள தேவன். இவருடைய சத்தத்தின் வார்த்தையினாலே வானங்களும் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டன என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையினாலே ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையின் வார்த்தையினாலே உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. சங்கீதம் 33:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று படிக்கிறோம். அவருடைய வல்லமையின் சத்தம், அவருடைய வல்லமையின் சத்தத்தினாலே பூமி உருகி போயிட்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 46:6 வாசிப்பீர்கள் என்றால், அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் வல்லமை உள்ளவர். அவரோடு ஈடு இணையாக கம்பேர் பண்ணுற அளவுக்கு எந்த வல்லமையும் பூமியிலும் இல்லை, உன்னதத்திலும் இல்லை. அவர் வானங்களுக்கு மேலாக, பூமிக்கு மேலான மகிமை உள்ள வல்லமை நிறைந்த தேவன். ஆனால் இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிறார். ஏனென்றால் அவர் அவர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாரா, அவர்கள் ஆபத்து காலத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தாலும் அவர் அதை உடைக்கிறார், உடைத்து எரிந்து அவர்களை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் அவர் பெரியவர். அதாவது தெருவில் ஒரு 4-5 வாலிபர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே பூச்சூரும் குழப்பமாக இருக்குது. எத்தனையோ பேர் வந்து சமாதானம் பண்ணுறாங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வராரு, டேய் அங்கே என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்.
விழா ஒரே சத்தமாக கேட்டுச்சு. இப்போ பெரியவர் வராது, வந்த உடனே அவன் என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஏனென்றால் அவர் பெரியவர், அவருக்கு மேலாக பேச முடியாது. அதனால சொல்றான், சும்மா பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் அவரோட வீட்டுக்கு போங்க. இது மனிதனுடைய ஆதிக்கம். அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அவர் அந்த ஊரில் பெரியவராக இருக்கிறார். அதனால வாலிபர்கள் அவருக்கு அடங்கி போகிறார். ஏனென்றால் அவர் பெரியவர். கடலின் அலைகளெல்லாம் இரைச்சல்களை எல்லாம் விட, நதிகளின் இரைச்சலை எல்லாம் விட, ஜாதிகளின் கொந்தளிப்பை விட, அதிகாரிகளின் ஆலோசனைகளை விட தேவன் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர். அதனால்தான் எல்லாம் அவருக்கு அடங்கி இருக்கிறது. என்னோடு இருப்பவர் பெரியவர் என்று நாம் சொல்வதிலே மிகவும் நமக்கு ஒரு பெருமை. என்றால் நம்ம அப்பா எல்லாரும் பெரியவர், என்னோடு இருப்பவர் பெரியவர். எவ்வளோ ஒரு பெருமையான காரியம் பாருங்க. எங்கள் அப்பா பெரியவர், எங்கள் அப்பா சொன்னால் நடக்கும். பிள்ளை சொல்ல போய் எங்கள் அப்பா சொன்னால் எல்லா காரியம் நடக்கும். எவ்வளோ ஒரு பெருமை பாருங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாரையும் விட பெரியவர், எல்லா வல்லமையை விட பெரியவர், பூமியில் உள்ள வல்லமைகளை விட மேலான வல்லமை படைத்தவர் நாம் நம்முடைய தேவன். அவர் உலகில் இருக்கும்போது, அவர் மனுஷகுமாரனாய் உலகிலே இருக்கும்போது அவருடைய வல்லமையை நிறைய பேர் அவமதித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அவருடைய சொந்த ஊரிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய அதிகாரமும் வல்லமையும் அவர்களுக்கு புரியாததாக இருந்தது. ஆனால் அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இப்பொழுது ஒரு காரியம் செய்ய போகிறார். அவருடைய வல்லமையை அவரை அவமானப்படுத்தினவர்களுக்கும், அவரை அறியாதவர்களுக்கும், அவரை அற்பமாய் எண்ணினவர்களுக்கும் பதிலாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கடைசி நாளிலே நீங்கள் மார்க் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். யாரு காண்பார்கள்? அவரை அவமானப்படுத்தினவர்கள், அவரை கீழாக எண்ணினவர்கள், அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் அறியாத ஜனங்கள், அவரை குத்தினவர்களுக்கு பலவற்றிருக்கிறது. அவர்களுடைய எல்லோரும் காண்படியாய் தேவாதி தேவனாகிய இயேசு வல்லமையோடு மேகத்தின் மேல் இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது எல்லா கண்களும் ஜாதிகளும் கொந்தளித்து எழுந்த ஜாதிகளும், அவருக்கு விரோதமாக பேசின அதிகாரிகளும், சட்டங்களும் திட்டங்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவாதி தேவன் வல்லமையோடு இறங்கி வருகிறது. எல்லா அதிகாரங்களும் காணும், எல்லா வல்லமைகளும் காணும், எல்லா இறைச்சல்களும் காணும். அப்பொழுது எல்லா அதிகாரங்களும் ஒடுங்கி போகும், எல்லா வல்லமைகளும் அடங்கி போகும். ஏனென்றால் தேவாதி தேவன் எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்மை தெரிந்து கொண்டதால் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய் வல்லமையாய் இறங்கி வருகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்கிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். அந்த வல்லமையின் தேவனின் வல்லமையான வரவை நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுவதோடு பிறரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.